கௌரவர்களின் சபை. அதில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக சமாதான தூது வருகிறார். அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக துரியோதனன், துச்சாதனன், சகுனி போன்றவர்கள் முன்பே ராஜசபையின் நடுவே ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தை மறைத்து தன் நாற்காலியின் அருகே ஒரு பொத்தானை வைத்து காலால் அதை மிதிக்கும் பொழுது அந்த பள்ளம் திறந்து அதனுள் அவர் விழ வேண்டும் என்று பொறி முன்பே ஏற்பாடு செய்து வைக்கிறார்கள். அவரும் கிருஷ்ணர் தூதுக்காக பாண்டவர்களுக்காக சமாதான தூது வந்த கிருஷ்ணர் ராஜசபை நடுவே வருகிறார். அவர்கள் திட்டமிட்டபடியே அந்த பள்ளத்தினுள் அகப்படுகிறார். பக்தர்களின் அன்புக்கும் பக்திக்கும் அகப்படும் இறைவன் கயவர்களின் சூழ்ச்சிக்கு அகப்படுவாரா? அகப்பட மாட்டார். அவர்களுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டி துரியோதனிடம் நல்ல உபதேசங்கள், நல்ல அறிவுரைகள் கூறி பாண்டவர்களுக்கு அவருடைய பங்கை கொடுக்கும்படி கூறுகிறார். ஆனால் துரியோதனன் அதை எதையும் கேட்கவில்லை. கிருஷ்ணரை நிந்தித்தான், அவமதித்தான், துச்சமாக எண்ணி பேசினான். கிருஷ்ணரின் தரிசனம் கிடைத்து விடாதா? அவரை பார்த்து விட மாட்டோமா? அவர் குரலை கேட்டு விட மாட்டோமா என்று இயங்குபவர்கள் ஏராளம் ஏராளம். அது எல்லாம் கிடைத்தும் அவரின் அருமையை உணராது அவரை அவமதிக்கின்றான் துரியோதனன். இறை அவதாரமான கிருஷ்ணருக்கே அது போன்ற அவமானம் என்றால், உறவினனான துரியோதனன் அவமதிக்கிறான் என்றால், நம்மை போன்றவர்களை நம் உறவினர்களும் நண்பர்களும் அவமதித்தால் அதை கண்டுகொள்ள தேவையில்லை.